ஹாய் எவ்ரிவன், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா, நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, டிவியிலேருந்து எல்லாமே பார்த்த ஒரு மூவி தான். ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மூவி பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் பஸ்டர் மூவிங்க. பிரம்மாண்ட இயக்குனருடைய 2வது திரைப்படம் தான் காதலன். நான் எந்த மூவி சொல்ல போகிறேன்னு உங்களுக்கே தெரியுங்க. 1994 காதலன் மூவி வந்து யாருமே மறந்துருக்க மாட்டீங்க. நீங்கள் 90s கிட்ஸாக இருந்தீங்கன்னா அந்த சாங் முக்காப்பில் அந்த சாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பட்டி தொட்டியெல்லாம் ஓடிட்டு இருந்த ஒரு சாங் தான் அது. ஸோ இந்த மூவி பற்றி தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ வியூவர்ஸ் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஓல்டு மூவிஸ் வந்து நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இது நீங்கள் ஆதரவு கொடுக்க நான் இன்னும் நிறைய மூவிஸ் வந்து விடுபட்டு போயிருந்துச்சுன்னா அந்த மூவிஸ் எல்லாமே நான் ரிவ்யூ பண்ணுறேன். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் என்ன மூவி ரிவ்யூ பண்ணணுங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த மூவியை பற்றி நம்ம சொல்லணும்னா, பிரபுதேவா அவர்களுடைய கேரியர் பெஸ்ட் மூவின்னு இது சொல்லலாம். ஏன்னா பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்கள் வந்துட்டு இது வந்து ஒரு டான்ஸ் மூவி, அதாவது டான்ஸு சம்மந்தப்பட்ட ஒரு மூவின்னு சொன்னோன்னவே நம்ம பிரபுதேவா அவர்களை வந்து காண்டாக்ட் பண்ணி இந்த மூவியை வந்து எடுத்திருந்தாங்க. இந்த மூவியுடைய ப்ரொடியூசர் வந்துட்டு கேடி குஞ்சுமோன் அவர்கள், இசையமைப்பாளர் நம்ம இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள். இந்த மூவியை பற்றி கதையை நம்ம பார்க்கணுன்னா, ஒரு காக்கர்லாங்கிற ஒரு கேரக்டரில் வந்து மிரட்டியிருப்பார் ஆளுநராக. அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸோ இந்த மூவியுடைய ஸ்க்ரீன் ப்ளே பார்த்திங்கன்னா, ஒரு ஆளுநராக இருக்கக்கூடியவர் வந்து ஒரு இந்தியாவில் சரி தமிழ்நாட்டிலையும் சரி ஒரு ஆக்குபை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் உள்ளே கொண்டு போயிருப்பாங்க. இதில் வில்லன் கேரக்டரில் வந்து 2 பேர் பண்ணியிருப்பாங்க. காக்கர்லால் அப்படிங்கிற கேரக்டரில் அவர் மிரட்டியிருப்பார். அடுத்தது நம்ம ரகுவரன் அவர்கள் வந்துட்டு அவருடைய கேரக்டரு ஒரு சொல்லவே வேணாம். அவர் வில்லன் கேரக்டரில் வந்து அவ்வளோ கனக்கச்சிதமாக புரிஞ்சிருந்தார். இதில் வந்து லீட் ரோலில் பிரபுதேவா, நக்மா, வடிவேலு இவங்க 3 பேருமே நடிச்சிருப்பாங்க. ஸோ ஸ்டோரியாக பார்த்தீங்கன்னா, ஒரு பிரபுதேவா இருப்பார். ஸோ பிரபுதேவா வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருப்பார். அவர் வந்து ஒரு பொண்ணை வந்து ஒரு இமேஜினேஷனில் லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த இமேஜினேஷன் ஒரு பொண்ணை வந்து நேரில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து அவருக்கு கிடைக்கும். இது அவங்க தான் வந்து காக்கர்லாவுடைய பொண்ணாக இருப்பாங்க. ஸோ இந்த கதையில் வந்து பலவிதமான ஒரு ட்விஸ்ட்டும் வருங்க. ஸோ மாஸ் சீன்ஸும் பயங்கரமாக இருக்கும். கதையில் வந்து ஒரு ரிவீல் பண்ணுறதுக்கு வந்து நான் இப்போது ரிவீலாக நான் சொல்ல வரல, எல்லாருமே பார்த்த ஒரு மூவிங்கனால அதில் இருக்கக்கூடிய சில சுவாரஸ்யமான சீன்ஸை பற்றி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அதை நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் உள்ளே காமிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து டான்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க இருப்பாங்கங்கும்போது இவங்க வந்து அந்த ஒரே மாதத்தில் அவர் வந்து அந்த டான்ஸை கற்றுக்கிட்டு அவங்க முன்னாடி வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதெல்லாம் வேறு லெவலில் எடுத்திருப்பாங்க. ஸோ கதையில் வந்து பிரபுதேவா அவருடைய அப்பா கேரக்டரில் பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்துட்டு நடிச்சிருப்பாங்க. அவருடைய கேரக்டர் வந்து ஒரு கணக்கச்சிதமாக பொருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த மூவியை வந்து நீங்கள் சப்போஸ் இப்போ இருக்கக்கூடிய கிட்ஸ் வந்து இந்த மூவியை நீங்கள் பார்க்க தவறுனீங்கன்னா, காதலன் மூவியை வந்து நீங்கள் தேடி பாருங்கள். காதலன் மூவி வந்துட்டு டாப் டு பாட்டம் நீங்கள் எண்டு வரைக்கும் அந்த மூவி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சீன் கூட போர் அடிக்காதீங்க. அவ்வளோ அழகாக எடுத்திருப்பார் இயக்குனர் சங்கர் அவர்கள். ஸோ விவோஸ், இந்த மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது படங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுனாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அது சம்மந்தமான மூவிஸை நான் ரிவ்யூ பண்ண ரெடியாக இருக்கேங்க. ஸோ வியூவர்ஸ், மற்றும் ஒரு ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.